அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரையை சமாளிக்க முடியாமல் திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இணையதள ஊப்பி ஒரு பக்கத்தில் அசிங்கமாக இணையதளத்தை எழுதுறதை தாண்டி களத்தில் இருக்கக்கூடிய ஊப்பி என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கள்ள கொண்டு எரிகிற மனநிலைக்கு போய் நிற்கிறாங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மருத்துவர் டாக்டர் அபிநயா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்கும்போதே கள்ள கொண்டு எறுதுங்க மக்கு உடன்பிறப்புகள். அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். களத்தில் இதே மாதிரி 2023 ஈரோடு இடத்தில் நடந்துச்சு. அந்த காலகட்டத்திலையுமே நமக்கும் திமுக கட்சிக்காரங்களை பார்க்க கிடையாது. திமுக கட்சிக்காரங்க போர்வில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணாங்க, ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்க சீமானவர்கள் அருந்ததியர் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய வாகனத்தை தடுத்து நிறுத்துனாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயும் இசை மதிவான அண்ணன் தான் இருந்தாங்க, இதுலேயும் இசை மதிவான அண்ணன் தான் இருந்தாங்க. இப்போ என்னென்னா, பிரச்சாரத்துக்கு போகும்போது 2023 ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய வாகனத்தை நிப்பாட்டி நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்துகிற பேரில் அடி வாங்கிட்டு போனாங்க. யதார்த்தம் தான், வந்த இடத்துல அடி வாங்கிட்டு தான் போனாங்க. இப்போ இன்றைக்கி அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே மக்களை கூட்டி வச்சு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லா கையிலும் கொடியை கொடுத்து கூட துட்டையும் கொடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வழக்கம் போல் நம்மளுடைய வாகனங்கள் வருது. மெயின் ரோடு சொல்லப்போனால் முழுக்க ஒரு மக்கள் போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்துச்சா கொடுக்கலன்னு தெரில. என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக மக்களை கூட்டி நிப்பாட்டியிருக்காங்க. அமைச்சர் நின்றுக்கிட்டு இருக்கார். அப்போ அமைச்சர் முன்னாடி ஒரு உடன்பிறப்புகள் எப்படி நடக்குங்கிறத கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இல்லாத ஒருத்தங்க அவங்க தொடர்ச்சியாக இப்போ இல்லை, இவங்க தாத்தா கால திமுகன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ என்ன நம்ம சொல்ல வர என்னென்னா, நீங்களாம் தாத்தா காலத்து திமுகன்னு இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இது இணையதளம் வந்துருச்சு. நீ கள்ள கொண்டு எறிகிறது, கீழே குனிஞ்சு எடுக்கிறது, ஞாக்கத்துத்தி எறிகிறது, இது எல்லாமே வீடியோவில் வந்துடும். இந்த முதல்வன் படத்தில் சொல்லுவார் தெரியுமா, உன் செருப்பில் இருக்க சாணி கூட தெரியுது, கீழே இடம் பாரல. அந்த மாதிரி அறிவு இல்லாமல் கேமரா வந்துருச்சுப்பா கண்ணுகளா, ஏன்னா கேமரா வந்துருச்சுங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கப்போ நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க. நீங்கள் எத்தனையோ பேர் ரூமுக்குள்ளே போயிட்டு அறைக்குள்ளே போயிட்டு வாடகை காசையும் கொடுக்காம ஓடி வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டு பெரிய பெரிய தலைவராக மாறிட்டு போனாங்க. அப்போ சிசிடிவி கேமரா நம்ம தமிழ்நாட்டை பெருசாக கிடையாது. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஒரு திருத்தணியுடைய எம்எல்ஏ பேசுகிறாரு, நான் ரெட்டியார் சமுதாயம் தான், எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்மளாம் ஒரே வன்னியர் தான், நமக்குலாம் ஓட்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. பள்ளிவாசல் இருந்துக்கிட்டே ஒரு இஸ்லாமிய என்ன பண்ணுறாரு, வரக்கூடியவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு திமுகனுடைய அந்நியூர் சிவாவுக்கு ஓட்டை போடுங்கன்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இது எல்லாமே நெட்டு இருக்குது. ஆனால் கூமுட்டைகளை உங்களுக்கு புரியுமா புரியாதா? தாத்தா கால திமுகன்னு பெருமையாக அப்படி மீசு முறிக்கிறத விட்டுட்டு, உங்கள் தாத்தா காலத்தில் நீங்கள் நிறைய அட்டுழியம் பண்ணீங்க, நிறைய ஆபாசம் பண்ணீங்க, செய்யக்கூடிய தப்புகளை முழுக்க பண்ணீங்க. என்ன எவ்வளோ இப்போ கேமரா கிடையாது. இப்போ கேமரா இருக்க போய் இவனை பண்ணக்கூடிய அட்டோலியம் முழுக்கவே உடனே இணையதளத்தில் வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக யூடியூப்புங்க இணையதளம் வந்தது பிறகு இது இன்னும் மக்கள்கிட்ட வீரியமாக போயிருச்சு. நீ கள்ள கொண்டு எரிச்சு ஓடக்கூடிய கூட்டமாக நம்ம யோசிச்சு பாருங்கள். அப்படி தேர்தலில் பயப்படக்கூடிய கட்சியாக இருந்தால் தேர்தல் சந்திச்சிருக்காத. இல்லை ஒரு ஆண் வேட்பாளர் நிப்பாட்டிருப்பாங்க இந்த சீமானவர்கள். இங்கே நிற்கிறது முழுக்க பாருங்கள், அந்நியூர் சிவா அவர்கள் திமுக சார்பு ஒரு ஆம்பளையில் நிற்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் ராமதாஸுங்கிற ஒரு பெண் ஒரு ஆம்பளை ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஆண் வேட்பாளர் நிற்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒரு ஆண் வேட்பாளர் போட்டுரும், ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக போகணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஆண் வேட்பாளர் போட்டுச்சா பார்த்தா கிடையாது. நம்ம எங்கேயுமே பால் வேறுபாடு பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு பெண் வேட்பாளர் களத்தில் நிப்பாட்டியிருக்கோம். எப்படி எல்லாரும் ஆண் நிப்பாட்டும் போது ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இது நாம் தமிழர் கட்சி என்ன சாதிச்சு காட்டும்போது, தேர்தல் ஆரம்பித்த 8 ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி மாறி இருக்கு. எந்த கூட்டணியும் இல்லாமல். ரொம்ப முக்கியம், எவனுடைய மக்களை தவிர திமுக தயவு, அதிமுக தயவு, தேமுதிக தயவு, விஜயோட தயவு, இல்லை அஜித்தோடைய தயவு, ரஜினிகாந்தோட தயவு, இல்லை கமலஹாசனோட தயவு, இல்லை காங்கிரஸோட தயவு, இல்லை பிஜேபி, அதுவே யார் தயவுலாம் இருக்கணும். இவர்கள் யாரோட தயவும் இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலில் நின்று தமிழ்நாட்டு அரசியலே ஒரு தடத்தை படைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போவே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா,
இவங்களாம் இப்போ தொடர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களா? இப்போ உங்களுக்குலாம் வந்து தேர்தல் வந்து உங்களுக்கு என்ன நினைக்கும்? உங்களுக்கு வந்து தேர்தல் வந்துருச்சு, நமக்கு வந்து காசு கிடைக்கும், நமக்கு வந்து என்ன பண்ணலாம், காசு வச்சுட்டு நம்ம வீட்டில் ஏதாவது சாமான் சட்டி வாங்கி போடலாம், ஒரு பெரிய சம்பவம் பண்ணலாம் நினச்சி நீங்கள் ஆட்டையை போட ரெடியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ நமக்கு என்னென்னா வேலை சொல்லி விட்டுட்டு எல்லாம் கலத்து நிற்பாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 4 பேர் கூட போயிருந்தோம், பிரச்சாரம் பண்ணியிருந்தோம். நமக்கு அப்போ சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வேலைகளுக்குனால கொஞ்சம் திருமணம் முடிஞ்சதுனால கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலை இருக்குது, அவ்வளோதான். இல்லை நம்மளும் களத்துக்கே போயிருப்போம். என்னென்னா வேலையை விட்டுட்டு களத்துக்கு போகக்கூடியவங்க, உங்களை மாதிரி வேலைக்காண்டி போகக்கூடியவங்க கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. வேலையை விட்டு மக்கள் சேவைக்காண்டி களத்து நிற்கக்கூடிய கட்சிக்கும் காசு வாங்கி செய்வனுக்கும் கொள்கைக்கு வாழ் நிற்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம். நீ கள்ளக்கோண்டியதுக்கு களத்துக்கு போட்டுருவாங்க நம்மளுக்கு. இந்த கல்லை தூக்கி எரி நினைக்கும் போதே கழுத்துக்கி போட்டுறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் ஜெகதீச பாண்டியர்கள் ஒரு காணொலியில் பேசும்போது நேரில் சொல்லியிருப்பாங்க, அந்த காணொலியெல்லாம் போடுறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இப்போது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஐயா ஸ்டாலின் வந்தாப்புல, இந்த தேர்தலுக்கு ஏன் வரலை? உதய ஸ்டாலின் எங்கே போனார்? ஏன் பெரிய உழைப்பு எங்கேயுமே இருக்க மாட்டேங்கி? ஏன்னா பக்கத்தில் கள்ளக்குறிச்சி இருக்குது, காரி துப்பிட்டு போயிடுவாங்க. கள்ளக்குறிச்சிக்கு வரல, நீங்கள் இங்கே மட்டும் வந்து நிற்பீங்க வச்சு காரி துப்பிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் அப்படி நீங்கள் என்னவா பண்ணிக்கோங்க, நீங்களே பண்ணிக்கோங்க, வெற்றி மட்டும் வந்தால் போதுங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இவர்களுடைய பயம் என்னன்னா, இந்த கல்லை தூக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. நம்ம தொடர்ச்சியாக பாருங்கள், திமுக அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கும் வேட்பாளர் போய் பேசுகிறாங்க பாருங்கள். மற்ற வேட்பாளர்லாம் சரி எதுக்கு போட்டு வம்பு, மற்ற யாராவது ஒதுங்கி போயிடுவாங்க. இது கிடையாது, மக்கள்கிட்ட நேரடியாக பேசுகிறோம். திமுக கலாச்சாரை விற்று 64 பேர் கொன்னதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அது பாமக பண்ணாது, அதிமுக தேர்தல் காலத்து நிற்கல, அவங்க செய்ய மாட்டாங்க. பிஜேபி பண்ணாது, ஏன்னா குஜராத்தில் கலாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் பெருசாக பேசினோம்னா இங்கே ஊப்பி எடுத்து போட்டுருவோம். கலாச்சாரம் கொடுத்து குஜராத்தில் இருந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இருந்திருக்காங்க, கலாச்சாரம் எடுத்து போட்டுருவோம். இப்போ அண்ணாமலை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, லண்டன் போய் படிக்க போகிறன்னு ஓடி போயிடுவாங்க. ஆனால் மக்கள் தளத்தில் மக்கள்கிட்ட களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனுடைய வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்களுடைய இந்த கடின உழைப்பு இருக்குது தெரியுமா? இந்த உழைப்பை கண்டு நீங்கள் மிரண்டு ஓடு களத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? இதாண்டா எங்களுடைய வெற்றி. பயப்பட வச்சுருக்கீங்க. ஒருத்தனுடைய அண்ணன் சீமான் சொல்லுவாங்கல்ல, முதல்ல உன்னை புறக்கணிப்பான், அப்புறம் விமர்சிப்பான், அடுத்து உங்ககிட்ட சண்டைக்குடுவான், சண்டைக்கு வந்து பண்ணிடுவான், நீ வளர்ந்துருவான் பரல. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளை புறக்கணித்தாங்க, அப்புறம் விமர்சனம் பண்ணாங்க. அவர் கட்சிலாம் வந்து அவரோட கட்சி இவரோட கட்சி, அவருக்கு வந்து இந்த பாப்பனர் தான் கட்சி வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சாங்க, ஜெயலலிதா கூட பேசினாங்க, அதிமுக பி டீம் பண்ணாங்க, இப்போ பிஜேபி பி டீம்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அவதூறு விட்டுட்டு என்னது சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ 4வது ஒரு படிக்கு வந்துட்டு நம்ம என்னது, அடுத்து நீ வளர்ந்துடும், அவ்வளோதான். இப்போ 3வது கட்டத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இதற்கு அனைத்திற்கும் காரணம் உடன்பிறப்புகள் மட்டும்தான். எங்கள் உழைப்பை தாண்டி எங்களுக்கு ப்ரொமோஷன் செய்வதற்கென்றே இணை ஊப்பியிலிருந்து கள ஊப்பி வரைக்கும் நீங்கள் வந்து படுபாடுபட்டு வேர்வை சிந்தி அடி வாங்கி எங்களுக்காண்டி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதற்கெல்லாம் சேர்த்து உங்கள் தலைவர் தான் பதில் சொல்ல போகிற மக்கள்கிட்ட, அவ்வளோதான். அது தொடர்ச்சியாக பண்ணுங்கள். எங்கள் கட்சி வளர்கிறதுக்கு உழைக்கக்கூடிய அனைத்து கொத்தரை உடம்பிறப்புகளுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.